ஒரு மண் சட்டியில் கடலைப்பருப்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நல்ல தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி வெந்திருந்தாலே போதும். இப்போது இந்த வெந்த பருப்பை நம்மள வேறொரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நான் இந்த பருப்பை இதில் போட்டுக்கிறேன். இது தண்ணி ஃபுல்லாகவுமே நல்லா வடிஞ்சிடும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா பாருங்கள் வடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இந்த பருப்பை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி வடித்த இந்த பருப்பை எடுத்து இதில் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பொடிச்சிட்டு வந்தாச்சு. இதோட 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட சேர்த்து நம்ம ஒரு சுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவு நீங்கள் பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 கிலோ அளவு வெல்லம் சேர்த்துக்குங்க. அதிகமாக இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்த்தாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கைகள்னால் பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டைகள் அப்படிங்கிறது வரணும். இப்போ நீங்கள் இந்த கைகள்லையே போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி விடும். அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் தண்ணியே சேர்த்த தேவையில்லை. இப்படி கைகள்னாலேயே நல்லா இதை நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். பெரிய உருண்டைகளாக பிடிச்சிங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த சைஸ் போதும். இந்த மாதிரி எல்லா இதையுமே ஃபுல்லாக பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். இப்போ உருண்டைகள் ரெடி ஆயிருச்சு. மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கிலோ அளவு மைதா மாவு சேர்த்துருக்குறேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி பதம் மாவு இருக்குது இல்லைங்களா, இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த பதத்தில் கரைச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு ரெடியாக இருக்குது. இந்த உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இனிப்பு பால்ஸை இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா நனைச்சிக்கோங்க. இந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய இந்த மாவில் ஃபுல்லாக இந்த மாதிரி நனைச்சி எடுத்து இந்த காஞ்சி இருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் இதுக்குள்ளே இப்படி நனைச்சி இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ சூப்பரான சுவையான இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. 3 பொருள் போதுங்க. கடலைப்பருப்பு, வெல்லம், மைதா மாவு, இந்த 3 பொருளில் சூப்பராக இருக்கும். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.